மகேஷ்தாஸ் அவர்களே, கூறுங்கள் ஷகன்ஷா. பயமாக இருக்கிறதா? இல்லை ஷகன்ஷா, நான் ஏன் பயப்பட வேண்டும்? இல்லை. விஷயம் இசையை பற்றியது என்பதாலும் போட்டி தான்சிங் அவர்களோடு என்பதாலும் பயம் ஏற்படுவது சகஜம்தானே. ஏனென்றால் அவர் ஒரு முறை பாட ஆரம்பித்து விட்டார் என்றால் கேட்பவர்களுக்கு அவரது இசையை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் கூடி வந்துவிடும். ஒரு அரசருடைய தர்பாரில் வேலை பார்த்தேன். அங்கே ஒரு பாடகர் இருந்தார். அவர் அடிக்கடி அரசரிடம் பாடலை பாடிக்கொண்டிருப்பார். அதில் ஒரு பாடலை மட்டும் அரசர் மீண்டும் மீண்டும் பாட கூறுவார். ஒரே பாடலை அடிக்கடியா? ஏன் அப்படி? ஷகன்ஷா, அதுதான் எனக்கும் புரியவில்லை. அதை தெரிந்து கொள்ள ஒரு நாள் அரசரிடம் தயங்கிக் கொண்டு இதை கேட்டேன். அரசரே, தாங்கள் எதற்காக ஒரே பாடலை அடிக்கடி பாட சொல்கிறீர்கள் என்று. அப்பொழுது அரசர் கூறினார், உண்மையில் அவர் என்னதான் பாடுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் என்று கூறினார். பாடகரோ தான் அழகாக பாடுகிறோம் என்று ஒரு புறம் நினைத்துக் கொண்டார். ஆனால் உண்மை என்னவென்றால் ரசிகர்களுக்கு அவர் என்ன பாடுகிறார் என்பதே புரியவில்லை. நீங்கள் ஒரு ஒப்பற்ற கலைஞர். ஒவ்வொரு முறையும் வேடிக்கையான கதைகள் மூலம் புது புது கருத்துக்களை கூறுகிறீர்கள். ஆகையால் தான் என்னை தங்களுக்கு பிடிக்கிறது. அதுவும் உண்மைதான். வாருங்கள். இப்பொழுது நான் தங்களுக்கு பாடி காட்டுவதற்கு முன்பு என் குரலை சரி செய்து கொள்கிறேன். தண்ணீர் கொடு. இது தண்ணீரா விஷமா? ஹுசூர், தான்சிங் எப்பொழுதும் இந்த உப்பு நீரைத்தான் அருந்துவார். எனவேதான் அவர் குரல் மதுரமாக உள்ளது. இதை பருகினால் குரல் அல்ல, உடலே பதப்பட்டுவிடும். இதை பருகுவதால் தான் அவர் இப்பொழுதும் கோபமாக இருக்கிறார். சரி, வாருங்கள், நான் இப்பொழுது பாடி காட்டுகிறேன். தீம் தானா நா நா நா, தீம் தானா நா நா நா, தீம் தானா நா 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 நா, தீம் தானா நா நா. மகேஷ்தாஸ், நா 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 நா. மகேஷ்தாஸ், உங்கள் அபஸ்வரத்தை தயவு செய்து நிறுத்துங்கள். தான்சிங் அவர்களே, நீங்கள் ஒரு வேலை செய்யுங்கள். இந்த அருங்கள் கைக்குட்டை. நாளை நீங்கள் தர்பாரில் உள்ளோரை சிரிக்க வைக்க முடியாத பொழுது இது தங்கள் கண்ணீரை துடைக்க உதவியாக இருக்கும். மகேஷ்தாஸ் அவர்களே, தங்களது இந்த கைக்குட்டையை தங்களிடமே வைத்திருங்கள். ஏனெனில் உங்கள் அபஸ்வரத்தை தர்பாரில் உள்ள அனைவரும் கேட்கும் பொழுது தேம்பி தேம்பி அழுவார்கள். அவர்களது கண்ணீரை துடைக்க இது உதவியாக இருக்கும். மகேஷ்தாஸ், ஹுசூர், ஷகன்ஷா தங்கள் இருவரையும் அழைத்துள்ளார். இருங்கள். மகேஷ்தாஸ், மகேஷ்தாஸ், நில்லுங்கள். இன்று ஏதேனும் விசேஷ நிகழ்ச்சி உள்ளதா சலிமா பேகம்? ஆமா அத்தை அவர்களே, ஒரு விசேஷ நிகழ்ச்சி தான் நடக்க போகிறது. இன்று மகேஷ்தாஸ் பாட போகிறாராம். ஜோரா பேகம் என்னிடம் கூறினார். தான்சிங் அவர்கள் அனைவரையும் சிரிக்க வைக்க போகிறாராம். என்ன சலிமா பேகம், தாங்கள் தவறாக புரிந்து கொண்டிருப்பீர்கள். தான்சைன் அவர்கள் பாடுவார்கள், மகேஷ்தாஸ் அவர்கள் அனைவரையும் சிரிக்க வைப்பார். இல்லை ருக்கையா பேகம், இது உண்மை. ஒருவரின் கலையை மற்றவர் குறைவாக மதிப்பிடுகிறார். ஆகையால் ஒருவரை ஒருவர் குறை கூறிக்கொள்கிறார்கள். ஆகையால் இவர்களுக்கு புரிய வைக்கத்தான் ஷெஹன்ஷா இவ்வாறு செய்திருக்கிறார். அப்படி என்றால் பார்க்க மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். தாங்கள் பதற்றத்துடன் காணப்படுகிறீர்கள். என்னை பற்றி கவலைப்படுவதற்கு மிகவும் நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்களுக்கு நான் ஏதேனும் உதவி செய்யட்டுமா? தாங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பட்சத்தில் எனக்கு ஏதேனும் நகைச்சுவை கதையை கூறுங்கள். நான் அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டுமானால் என்னிடம் நகைச்சுவையே இல்லை. சரி கேளுங்கள். இந்த நகைச்சுவை தங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். இன்று மகேஷ்தாஸ் ஒருவனிடம் கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். மிக்க நன்றி. நன்றாக உள்ளது, மிகவும் நன்றாக உள்ளது. அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். சில சமயங்களில் மகிழ்ச்சியானது என் தர்பாரின் கதவுகளை தட்டும். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சி நமக்கு மிகுந்த ஆனந்தத்தை தரப்போகிறது. அதனால் நான் இனியும் காலம் தாமதிக்காமல் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கப் போகிறேன். எனக்கு சங்கீத கலைதான் தெரியும் என்பது ஷெஹன்ஷா அவர்களுக்கு நன்றாக தெரியும். மக்களை சிரிக்க வைக்க என்னால் இயலாது. ஆகவே மகேஷ்தாஸ் அவர்களே முதலில் ஆரம்பிப்பது நன்றாக இருக்கும். பகவானே, ஷெஹன்ஷா அவர்கள் முதலில் என்னை ஆரம்பிக்க சொல்லக்கூடாது. உங்கள் இருவரில் முதலில் திறமையை காட்ட விரும்புபவர் யார் என்று ஷெஹன்ஷா அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்.
தான்சிங் அவர்கள்தான். ஏனென்றால் அவர் எனக்கு முன்பிருந்த இந்த தர்பாரில் இருக்கின்றார். மூத்தவர் என்ற முறையில் அவருக்குத்தான் முதலில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி தான்சிங் அவர்களே, நீங்கள் ஏதாவது வேடிக்கை காட்டி ஒப்பற்ற கலைஞர் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொள்ளுங்கள். இப்போது தொடங்குங்கள். சரி ஷெஹன்ஷா. ஷெஹன்ஷா அவர்களே, தங்களது தர்பாரை போன்றே ஒரு மகாராஜாவிற்கு தர்பார் இருந்தது. அங்கே ஒரு சங்கீத கலைஞர் இருந்தார். ஆனால் அவர் என்னை போன்று திறமையானவர் அல்ல. அந்த பாடகர் எப்பொழுதும் அரசருக்கு பல பாடல்களை பாடி காட்டுவார். ஆனால் அரசரோ அதில் ஒரு பாடலை மட்டும் மீண்டும் மீண்டும் பாடி காட்டச் சொல்வார். எதற்காக மகாராஜா ஒரே பாடலை மீண்டும் மீண்டும் கேட்கிறார் என நினைத்து அவர் பயந்து விட்டார். ஒரே பாடலையா? ஆம் ஷெஹன்ஷா, ஒரே பாடலை திரும்ப திரும்ப. ஏன் அப்படி? ஷெஹன்ஷா, அதுதானே இங்கே நகைச்சுவையே. அந்த பாடல் என்னவென்று மகாராஜாவிற்கு புரியவே இல்லை. அதனால்தான் அவர் அந்த பாடலை புரிந்து கொள்ள வேண்டும் என நினைத்திருக்கிறார். ஆனால் அரசர் தன்னுடைய பாடலைத்தான் பாராட்டுகிறார் என்று அந்த பாடகர் நினைத்திருக்கிறார். சரியான மகா திருடனவன். நான் கூறியதை கூறிக்கொண்டிருக்கிறான். பிரமாதம் தான்சிங் அவர்களே. நல்ல சங்கீதத்தை இசைக்கும் தாங்கள் இவ்வளவு நன்றாக நகைச்சுவையையும் கூறுவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. மகேஷ் தாஸ் அவர்களே, தற்போது உங்கள் முறை. தான்சிங் அவர்களுக்கு தாங்களும் சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்துக் கொள்ளுங்கள். ஆரம்பிக்கலாமா ஷெஹன்ஷா அவர்களே? நான் இசைக்கண் தேவதைகளுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் தங்கள் முன்பு பாடவிருக்கும் பாடலின் ராகத்தின் பெயர் மாட்டிக்கொண்ட மகானாகும். இதை பொதுவாக சான்றோர்கள் சங்கிலி ராகம் என்று கூறுவார்கள். இது கரகரப்பியாவிற்கும் கழுதைக்கும் இடையில் மாட்டிக்கொண்ட ராகம். இந்த ராகத்தை எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் காதுகளை மூடிக்கொண்டு பாடலாம். திருமண நாளன்று கணவர்கள் இந்த பாடலை அதிகமாக கேட்கிறார்கள் என்று இதிகாசம் கூறுகிறது. இதோ உங்கள் முன்பு மாட்டிக்கொண்ட மகான் என்ற ராகம் வருகிறது. எந்தை வீணை கூறுகிறது நான் மாட்டிக்கொண்ட மகான், மிருதங்கம் கூறுகிறது நான் மாட்டிக்கொண்ட மகான், தபேலாவும் கோஷம் போடுகிறது நான் நன்றாக மாட்டிக்கொண்ட மகான், நான் மாட்டிக்கொண்டேன் புலிகுகையில் எளியாக நான் மாட்டிக்கொண்ட மகான். என்ன அனைவரும் அமைதியாக உள்ளீர்கள்? என்னோடு சேர்ந்து பாடுங்கள். என்ன கூற வேண்டும்? நாங்கள் மாட்டிக்கொண்ட மகான். அட, என்ன இப்படி தவறு நடந்து விட்டது அரசே? நாங்கள் மாட்டிக்கொண்ட மகான். தேவை இல்லாமல் என் வாயை கொடுத்து நன்றாக நாங்கள் மாட்டிக்கொண்ட மகான். ஆம், நான் மாட்டிக்கொண்டேன். மகேஷ் தாஸ் அவர்களே, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது இசையே அல்ல. இசைத்தாக்கி இது ஒரு களங்கம். அதை நான் அறிவேன் தான்சிங் அவர்களே, அறிவேன். அதனால் தான் கூறுகிறேன், நான் மரமேறி அமர்ந்த கலையையே முட்டாள்தனமாக மாட்டிக்கொண்ட மகான். என் அகங்காரத்தால் வந்த பிரச்சனையில் நான் இப்பொழுது மாட்டிக்கொண்ட மகான். என் முடியை கோத கத்தியை எடுத்து நான் செய்த இந்த தவறை மண்ணாணி பொறுத்து நீயும் ஒரு முறை பாடி திருவாயால் நிறுத்து. நானும் மாட்டிக்கொண்ட மகான். ஆட, மாட்டிக்கொண்டோம். மிகவும் பிரமாதம் மகேஷ் தாஸ் அவர்களே. தாங்கள் பாடல் மட்டும் பாடவில்லை, இங்க இருக்கும் அனைவரையும் சிரிக்க வைத்து விட்டீர்கள். மிகவும் பிரமாதம். மகேஷ் தாஸ் மற்றும் தான்சிங் அவர்களே, நீங்கள் இருவரும் உங்கள் திறமைகளை நிரூபித்து விட்டீர்கள். நீங்கள் இருவருமே என்னை பொறுத்தவரையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏனென்றால் நீங்கள் இருவருமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையை செய்துள்ளீர்கள். தான்சிங் அவர்களே, இதை பற்றி தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? ஷெஹன்ஷா, என்று நான் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறேன். இவருக்கு பாடத் தெரியவில்லை என்றாலும்
இவர் செய்த முயற்சி இருக்கிறதே, அது அவசியம் பாராட்டப்பட வேண்டியது. அனைவரையும் மகிழ்விப்பதுதான் ஒரு சிறந்த கலைஞனுடைய கடமையாகும். அதில் இவர் முழுமையாக வெற்றி அடைந்து விட்டார். இதில் குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவர் இங்கே சமர்ப்பித்தது சொந்த கற்பனை, என்னை போன்று திருடிய கற்பனை அல்ல. அப்படி இல்லை தான்சிங் அவர்களே, நீங்களும் இங்கிருக்கும் அனைவரையும் சிரிக்க வைத்தீர்கள். சரி, அந்த நகைச்சுவை தங்களுடையது இல்லை என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். பெரிய விஷயம், அந்த நகைச்சுவை தங்களுடையது அல்ல என்று அனைவரின் முன்பு ஒப்புக்கொண்டதுதான். சிலருக்கு மட்டுமே இருக்கும் அந்த தைரியம் தங்களுக்கும் இருக்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். ஆகவே தாங்களும் பாராட்டுக்குரியவர். மகேஷ் தாஸ் அவர்களே, தான்சிங் அவர்களே, நான் விரும்புவது என்னவென்றால், இந்த போட்டியில் ஜெயித்த உங்கள் இருவருக்கும் என் சார்பாக ஒரு சிறந்த பரிசை அளிக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இருவருமே அவர்களது முயற்சியில் வெற்றி பெற்று விட்டார்கள். முழுமையாக முயன்றார்கள். அது அவர்களுக்கு உரியது இல்லை என்பதையும் ஒப்புக்கொண்டார்கள். இவர்கள் இருவரும் முகலாய தர்பாரில் முக்கிய பொக்கிஷங்கள். நான் கூற வருவது என்னவென்றால், இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பரிசு அளித்து கௌரவிக்க வேண்டும். ஆகட்டும் ஷெஹன்ஷா. மகேஷ் தாஸ் அவர்களே, நீங்கள் இங்கு பாடிய ராகம் சாஸ்திரிய சங்கீதம் என்று கூற இயலாது. இருப்பினும் தாங்கள் எவ்வாறோ இங்கு உள்ள அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினீர்கள். ஆகவே இதுவும் சங்கீதத்தின் ஒரு ரூபம் என்று கூறலாம். தான்சிங் அவர்களே, நீங்கள் ஒப்பற்ற இசைக்கலைஞர். அவ்வளவு ஒப்பற்ற இசைக்கலைஞராக விளங்கிய தாங்கள் ஒரு இசைக்கலைஞனை நையாண்டி செய்யும் விதமாக ஒரு நகைச்சுவை கூறினீர்கள். ஜோதா பேகம், ஹசன் வாந்தி எடுக்கிறான். உடனே மருத்துவரை அழைக்க வேண்டும். மருத்துவர் அவர்களே, மருத்துவரை உடனே அழைத்து வாருங்கள். திடீரென்று ஏன் இப்படி வாந்தி எடுக்கிறான்? இவனுக்கு பாலை தவிர வேற எதையும் நான் தரவில்லையே. கவலைப்படாதே ஜோதா, குழந்தைகள் வாந்தி எடுப்பது இயல்புதான். மருத்துவர் இருக்கிறார் அல்லவா? உசைன் கூட வாந்தி எடுத்தாரே. ஆம், ஆனால் இது அவ்வாறு இல்லை. இது ஏதோ பெரிய விஷயமாக தெரிகிறது. நீங்கள் கூறுவதற்கான அர்த்தம்? இவரை அனைத்து சோதனைகளுக்கும் உட்படுத்த வேண்டும் என்று கூற வந்தேன் ஷெஹன்ஷா. இது ஏதோ புதுவிதமாக இருக்கிறது. இதற்கு முன்பு நான் இப்படி பார்த்ததே இல்லை. என்ன கூற வருகிறீர்கள்? இதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தைக்கு வைத்தியம் செய்ய முடியவில்லை என்றால் கூறுங்கள், நான் வேறொரு வைத்தியரை பார்த்துக் கொள்கிறேன். மான்சைன், உடனே வைத்தியசாலைக்கு சென்று வேறொரு மருத்துவரை அழைத்து வா. வயிற்றில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது ஷெஹன்ஷா. ஏன் இப்படி நடக்கிறது? நான் அப்படி என்ன தவறு செய்து விட்டேன்? எதற்காக என்னுடைய குழந்தை இப்படி கஷ்டப்படுகிறது? தைரியத்தை இழக்காதீர்கள் ஜோதா பேகம். குரா மீது நம்பிக்கை வையுங்கள். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மருத்துவரே, ஏதாவது செய்யுங்கள். எப்படியாவது என் குழந்தை நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். யாஹுதா, எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. குழந்தையின் ஆரோக்கியம் இவ்வாறு திடீரென பாழாவது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹோஷியார், ஹசன் எப்படி இருக்கிறான்? எல்லாம் அபசகனமாக நடக்கின்றது உசு. அவருக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. என்ன நடந்தது என்று மருத்துவர் அவர்களுக்கு புரியவில்லை உசு. யாஹுதா, ஜோதா பேகம் மிகவும் கவலையாக இருப்பார் அல்லவா? விஷம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இதை வைத்து பார்க்கும் பொழுது நான் விஷம் அளித்தது ஹசனுக்குத்தான். அந்த விஷத்தை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, மருத்துவராலும் முடியாது, ஜலாலின் வாரிசை யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் இப்பொழுதே ஜோதா பேகத்திடம் செல்ல வேண்டும். ஹுசைனை தாருங்கள் அணியாரே, நான் அவனை எடுத்து செல்கிறேன். பிறகு வந்ததும் அவனுக்கு பால் கொடுங்கள்.
நான் என்னுடைய குழந்தையை காப்பாற்ற வேண்டும் கண்ணா. என்னுடைய குழந்தையை காப்பாற்ற. குழந்தைக்கு சுவாசம் நிற்க ஆரம்பித்து விட்டது. ஷெஹன்ஷா, ஏதாவது ஒன்று செய்யுங்கள். என் ஹசனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம். மருத்துவர் இருக்கிறார், அவர் குழந்தையை பிழைக்க வைத்து விடுவார். நம் குழந்தைக்கு எதுவும் ஆகாது. அவன் நன்றாக இருப்பான், பிழைத்துக் கொள்வான். என்ன நடந்தது என்று கூறுகிறீர்களா? இத்தனை மருத்துவர்கள் இருந்தும் ஏன் உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை? ஹுசூர், எங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து முடித்து விட்டோம். ஆனால் குழந்தை கக்கிக் கொண்டிருப்பதை நிறுத்த முடியவில்லை. இவனை உறங்க வைத்து விட்டால் இவன் வாந்தி எடுப்பதை நிறுத்தி விடுவான் அல்லவா? இல்லை இல்லை, அது மேலும் ஆபத்தில் முடியக்கூடும். என்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள். எந்த ஏடுகளை வேண்டுமானாலும் படியுங்கள், எங்கிருந்து வேண்டுமானாலும் குறிப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் குழந்தை எனக்கு தேவை. ஹசன், எழுந்திரு என் தங்கமே. என்னோட பேசு ஹசன். எழுந்திரு ஹசன். நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஜோதா பேகம். இவர்களிடம் குழந்தையை கொடுங்கள். இவர்கள் வைத்தியம் செய்ய வேண்டும் அல்லவா? அனைவரும் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இல்லையே. நான் என் குழந்தையோட பேசி பார்க்கிறேன். ஹசன், கண்ணை திற தங்கமே. உன் அம்மாவை பார். கண்ணை திறந்து என்னை பார். உன்னுடைய தாயை இவ்வாறு அழ வைப்பது தவறல்லவா? கண்களை திற, கண்களை திற. ஹசன், அம்மா பேசுவது கேட்கிறதா? ஹசன், ஹசன், என்னாயிற்று? என் மகன் ஹசன், ஹசன், ஹசன். மூச்சை இழுத்து விட மகனே. இங்கே பார், யார் இருக்கிறார்கள்? நாம் விளையாடுவோம். கதை கேட்க வேண்டும் அல்லவா? பால் குடிக்க வேண்டும் அல்லவா? இது தூங்கும் நேரம் இல்லை மகனே. தயவு செய்து எழுந்திரு மகனே. ஹசன், ஹசன், எழுந்திரு மகனே. ஜோதா பேகம், ஹசன். இல்லை ஷெஹன்ஷா, என் குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை. என் ஹசனுக்கு எதுவும் ஆகவில்லை. என்னாயிற்று என் குழந்தைக்கு? கண்ணை திற மகனே. என்னை பார், அம்மாவை பார். உனக்கு தாலாட்டு பாடவா? ஆஹா, உன் அம்மாவிடம் நீ பேசுவாய் அல்லவா? உன் அம்மா உனக்கு கதை சொல்ல போகிறாள், தாலாட்டு பாடுவாள். ஜோதா, ஜோதா, இங்க பாருங்கள். அவனுக்கு நான் பேசுவது நன்றாக புரியும். இப்பொழுது என்னுடைய மகன் என்னோடு பேச போகிறான். ஜோதா, ஹசன், ஹசன் நம்மை விட்டு சென்று விட்டான் அம்மா. இல்லை, இல்லை அத்தை, இல்லை, 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 இல்லை.